ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம வாழைப்பூவோட பூக்களை வச்சு எப்படி ஒரு அருமையான பக்கோடா ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வாழைப்பூவில் வடை எவ்வளோ ஈஸியாக சட்டுன்னு போடுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முக்கியமாக இது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அனீமியா இருக்கவங்களுக்கு, இரத்த சோகை இருக்கவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோலையும் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதை பற்றி குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஏன்னா நிறைய வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி வெளியில் இருக்கிற பெட்டல்ஸை உரித்து எடுத்துகிட்டு வாழைப்பூக்களை நம்ம எடுத்துடலாம். இப்போது இந்த பூக்களை ஒன்று ஒன்றா நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 விஷயத்தை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும். அதாவது யூஸ் பண்ணக்கூடாது. உள்ளங்கையில் வச்சு இப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த பூ ஓப்பன் ஆகிடும். இந்த குட்டியாக ஒரு சின்னதாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பெட்டல் மாதிரி, அதை எடுத்துடணும். அதே மாதிரி இந்த மொட்டு மேலே வச்ச மாதிரி ஒரு திக்கான ஸ்டெம் இருக்கும், அதையும் எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா பூக்களையும் க்ளீன் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நான் மோர் தண்ணியில், அதாவது தண்ணி எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் தயிர் போட்டு அது ஒரு மோர் மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். இது அந்த தண்ணியில் போடுறதுனால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த வாழைப்பூ சீக்கிரம் கருத்துடாமல், அதே நேரத்தில் அதில் துவர்ப்பு எதுவும் அதிகமாக இருந்ததுன்னா அதையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மோர் தண்ணி ஹெல்ப் பண்ணும் நமக்கு. இப்போ நம்ம ஃபர்தராக க்ளீன் பண்ண நமக்கு இன்னும் அந்த பூக்களுடைய சைஸ் குட்டி ஆகிட்டே போகுங்க. இந்த மாதிரி ரொம்ப சின்னதாகிடும். ரொம்ப சின்னதாக அந்த நடுவில் ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெம் தென்படாது, இருக்காது. அந்த டிரான்ஸ்பரண்ட்டான பெட்டல் மட்டும்தான் இருக்கும். இன்னும் போக போக அந்த டிரான்ஸ்பரண்ட் பெட்டலும் இருக்காது, அந்த ஸ்டெம்மும் இருக்காது. ஸோ நம்ம அப்படியே எடுத்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்பவே குட்டிங்க. கடைசி வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா உள்ளுக்குள்ளே இது இருக்கும். இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா இன்னும் ஃபர்தராக உரிக்க தேவையில்லை. அப்படியே இதை நார்மலாக துண்டு துண்டாக கட் பண்ணி நம்மளுடைய வடை மிக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பில் பண்ண போகிறோம். துவரம் பருப்பில் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம சீக்கிரமாக வடை பண்ணிடலாம். 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சாலே துவரம் பருப்பு நல்லா ஊறிடும், அரைச்சி எடுத்துடலாம். கடலைப்பருப்புக்கு மினிமம் 2 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்க வேண்டியது இருக்கும். இப்போ வரமிளகாயும் துவரம் பருப்பை மட்டும் நம்ம கொரகொரவாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப மையாக அரைச்சிட தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இஞ்சியும் வெங்காயத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். முடிஞ்சால் ஒரு வெஜிடபிள் கட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா பொடியாக நறுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். வாழைப்பூவையுமே இந்த மாதிரி கட்டரில் நம்ம கட் பண்ணுறதுனால ரொம்பவே ஈவனாக சின்ன சின்ன துண்டுகளாக நம்மளால் ரொம்ப சீக்கிரமாக கட் பண்ணிட முடியுது. நைஃப்பில் நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் நல்ல பொடி துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் அதையும் நல்ல சின்னதாக டைஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கும் மேலே நம்மளுடைய மற்ற மசாலா இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், துளி ஜீரகம், பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, அப்புறம் உப்பு. இப்போ பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருந்தாலும் பிசைஞ்சோன்னு அளவு கம்மியாயிடும். அதனால் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தேவைப்பட்டால் அதிகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையே இல்லைங்க. அப்படியே நம்ம பிசைஞ்சிடலாம். கன்சிஸ்டன்சி மாவுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். வெங்காயமும் உப்பும் சேர்த்துட்டதுனால சீக்கிரமாகவே இந்த மாவை ரெடி ஆகிடும். அதனால் மாவை தனியாக கொஞ்சம் நேரத்துக்கு செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மாவு பிசைஞ்ச உடனேயுமே நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு வடைகளை போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. சூடாகிறதுக்கு முன்னாடி வடைகளை போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமேட்டு சிம் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று ரொம்ப நெருக்கம் இல்லாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு வடைகளை போட ஆரம்பிச்சிடலாம். வடைகள் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மீடியமுக்கும் மேலே வச்சு கண்டினியூஸாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. கொஞ்சம் டைம் விட்டு திருப்பலாம், அடிக்கடி நம்ம திருப்ப வேண்டாம். ஒரு சைடு வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இன்னொரு சைடு திருப்பி போடலாம். அப்போ வடை உதிராமல் இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். எவ்வளோ ஈஸி பாருங்களேன். துவரம் பருப்பில் வெறும் 20 நிமிஷம் ஊற வச்சு சட்டுன்னு நம்ம வாழைப்பூ வடை செஞ்சிடலாம்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.